ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுருள் சமோசா தான் பார்க்க போகிறோம். சுருள் சமோசா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 1 கப் மைதா, 3/4 கப் மைதா எடுத்துருக்கோம். இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட கொஞ்சமாக ஓமம் எடுத்துருக்கோம், அதை நல்லா கசக்கி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பிடிச்சா இப்படி ஒரு கொலக்கட்டை மாதிரி உருண்டை வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதை நல்லா மசிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா கிண்டி வச்சுக்கிடுவோம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக சீனி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, நசுச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இப்போ இந்த மைதா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம்.
இந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்லாம் வச்சாச்சு. இப்போ ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகாக ரோல் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஓரளவுக்கு மீடியமான பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும், அப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. போடணுன்னா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கோம், லைட்டாக அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இது ரெண்டு பக்கம் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், சுருள் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்படி சாஸில் நல்லா அழகாக தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.